வெல்கம் டு மை சேனல் எஸ்ரோ vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்படியோ ஒரு வழியாக வந்து லாங் வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. பார்ட் 1 வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக வீடியோவுமே எடுக்கலை, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணவும் இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் முக்கியமான கிளிப்பிங்ஸ் மட்டும் எல்லாமே எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பொங்கலுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரேண்டமாக வீடியோஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுட்டு எல்லாருக்கும் சாப்பிட்டு இது பண்ணியாச்சு. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு இதாக இருந்தது, அதனால தான் ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் முக்கியமான கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அதுக்காகலாம் தான் சென்னை வந்திருந்தோம். அதோட பொங்கல் லீவுமே இருந்துச்சு இல்லையா, நிஹாலுக்குமே அவனுக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும், எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவை யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அண்ட் திடீர்னு தான் பிளான் இல்லாமல் கிளம்பி வந்தோம். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி நரம்பெல்லாம் இதாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படின்ட்டு இஞ்சி சார் போட்டு கேட்டிருந்தா. அதோட ஒரு பீஸ் இஞ்சி வந்து இது பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் எடுத்து வச்சதும் அது கொஞ்சம் அடியில் அந்த மாவு மாதிரி உரையும் தெரியுமா, அதோட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதை கொதிக்க வச்சு தேன் கலந்து ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கிட்டாக. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஒரு உடம்பு வந்து ஒரு மாதிரி நரம்பெல்லாம் நழுந்த மாதிரி இருக்குது, குளிர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்குது, கை கால்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களே பெரியவங்க சரி நம்மளுக்குமே சரி. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. அது நல்லா அந்த அடியில் அந்த மாவு மாதிரி இருக்கிறது உறைஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க இஞ்சி தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு தேன் கலந்து குடிக்கணும். அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி தான் போட்டிருந்தோம். சாப்பிட்டு விட்டு எல்லாமே முடிச்சாச்சு. அதிகமாக நான் எதுவும் வீடியோஸ் இது பண்ணல. வெஜ் பிரியாணி ரெசிபி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுறேன். போனதோட நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காட்டியிருந்திருப்பேன். மொபைல் கவர் வந்து உடஞ்சி போச்சு. சரி கவர் இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணவும் யோசனையாக இருந்தது, வலிக்கிட்டு இருந்தது. அதனால் ஒரு கவர் ஒன்று ஆர்டர் பண்ணி இந்த மாடலில் சும்மா இப்போதைக்கு போட்டிருக்கேன். அதுவுமே சூப்பராக தான் இருக்குது, இப்போதைக்குன்னு இல்லை, பட் அது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு மச்சிக்கு ஹென்னா போட்டு விட்டுருந்தேன். நான் இங்கேருந்து கோனுக்கு உள்ளது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு படுத்தாச்சு. படுத்ததுக்கப்புறம் 2 மணி, இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி தம்பி வந்து எழுப்பினான். சொல்லியிருந்தேன் முன்னாடியே வந்து சீஸ் கேக் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. என்னடா மிட் நைட்டில் என்னடா சீஸ் கேக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கும் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே, கிரேவிங்ஸ் அதிகமாகுது. அவன் வந்து 2 மணிக்கு வந்து பார்சல் வந்ததுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டுருந்தான். நான் நிஹாலை எழுப்பி விட்டுட்டு நிஹால் பறக்க எந்திரிச்சு உட்காந்துருக்கு. இந்த மாதிரி 2 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சு சாப்பிட்ருக்கேன் நைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் தான். நிஹால் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த மிட் நைட்டில் தான் சாப்பிட்றதுக்கு தோணுமே. எது என்ன இருக்கோ சாப்பிட்டு கட்டிலுக்கு கீழே ஒரு பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கு, ஒண்டர் கேக்கு, அது மாதிரி எல்லாமே வந்து கீழே ஸ்டாக்கில் இருக்கும். அந்த மிட் நைட்டில் தான் பசிக்கும். சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டுட்டு காலையில் எல்லாமே வாமிட்டாக விளையாடும். ஹால் பறக்கிற வரைக்குமே எனக்கு அந்த டெலிவரி வரைக்குமே வாமிட் இருக்கும். ஆனால் நைட்டில் தான் பசிக்கணுங்களேன். அந்த மிட் நைட் கிரேவிங்ஸே ஒரு மாதிரி இதாக இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில். பொழுதுக்கும் பசிக்காது இல்லையா. ஸோ இப்போ என்னன்னாக்கா இப்போ 2 மணிக்கு அவன் வந்து எழுப்புறான், ஆர்டர் போட்டது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பறக்க அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா, என்னடா நைட்டு இந்த நேரத்தில் சீஸ் கேக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவனுக்கு நைட் டியூட்டி இல்லையா, அவனுக்கு இந்த நேரத்தில் அவன் நம்மளுக்கு மாதிரி முழிச்சிட்டே இருக்கும், பசிக்குதுன்ட்டு ஆர்டர் போட்டுட்டான். ஸோ அதோட நிஹாலையும் எழுப்பி விட்டுட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பிஸ்கோ சீஸ் கேக்கு, அப்புறம் சாக்லேட் ஃப்ளேவரில் ஒன்று, அந்த திராமிசு ஒன்று, 3மே இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸ் இது பண்ணியிருந்தான். நான் சாப்பிடவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. 2 மணிக்கு சாப்பிட்றதா, இப்போ தான் வெயிட் வேறு இது பண்ணுறதுக்காக வெயிட்டை குறைக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஃபுட்டில் டயட்டு அது இதுன்னு என்னென்னமோ ஃபாலோ பண்ணுற நேரத்தில் நைட்டு 2 மணிக்கு சீஸ் கேக் சாப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிக்கிறது பார்க்குறதா, இல்லைண்டா சாப்பிட்லாமேன்ட்டு ஒரு ஆசை வருது பாருங்கள். எப்படியா டேஸ்ட் மட்டும் பண்ணலாமேன்ட்டு அதை யோசிக்கிறதாண்டு யோசிச்சா முதல்ல ஒரு வாய் டேஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் வந்து டேஸ்ட் பார்த்தேன். நிஹாலும் அவனும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் புழுது இருந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க வேறு, நானா பிள்ளைலாம். அவங்களுக்கு மட்டும் அந்த சீஸ் கேக்கில் ஒரு இது மட்டும் பீஸ் மட்டும் வச்சு காலையில் அவங்களுக்கு கொடுத்துக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. நானுமே சீஸ் கேக் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கூட ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ரெசிப்பியான்னு நினச்சா இந்தளவுக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ சீஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான். நம்ம ரெசிபிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி வீடியோ போட்டணும்னு நினச்சா அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பல்காக வெயிட் ஏறிடுமே. இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு எல்லாம் இது பண்ணி வந்துட்டுருக்கோம். இப்போ அங்கே போட்டு எதையும் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு சும்மா டேஸ்ட்டுக்கு அன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பருமே வந்து கவரில் இது பண்ணி உள்ளே அந்த டிஷ்யூ பேப்பர் இந்த பிளாக் கலர் கவர் உள்ளே இருந்துச்சு. சேஃபாக எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை மணின்னு தெரியல, சரி ஞாபகம் இல்லை, தூங்கியாச்சு.
அதுவுமே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு மிட் நைட்டில் எந்திரிச்சு சாப்பிட்றது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிஹால் வயித்துக்குள்ளே இருக்கும்போது அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நைட்டு டைமில் தான் சாப்பிட்றதுக்கு தோணும் இல்லையா? அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்ருக்கேன். அடுத்த நாள் இது வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. அங்கே வந்து எய்த்த வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கோலம்லாம் நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போய் பார்க்கலான்ட்டு போகவே இல்லை. சரி இன்றைக்கி கொஞ்சம் வெயில் காட்டுச்சு, பனியெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் வெயில் வரவும் மாடியில் போய் பார்க்கலாம். ஏன்னா ஒரே சவுண்டாக வேறு இருந்ததா, பொங்கல் சமயம் வெளியில் என்ன நடக்குது அதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு நானும் அம்மாவும் மாடிக்கு வந்துட்டோம். நிஹாலும் நானா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாடிக்கு வந்து தான் விளையாடிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் அக்கம் பக்கம்லாம் எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. பட் அவங்களாம் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டதுனால இதுங்கெல்லாம் கீழே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதோட நானும் அம்மாவும் மாடிக்கு வந்தோம். கொஞ்சம் நேரம் வெயிலில் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொங்கல் சவுண்ட் அந்த செலிப்ரேஷன்லாம் என்னென்னமோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து காதில் வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் பள்ளிவாசலுமே இருக்கா, அதனால் வாங்கு சத்தம் ஜும்மா அது எல்லாமே கேட்கும். அண்ட் இங்கே பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து க்ரோ பேக்ஸில் வந்து செடியெலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துட்டு இந்த பில்டிங்ஸ்லாம் அந்த ஒரு மாதிரி வெள்ளை பனியாகவும் வெள்ளை வெயிலாகவும் ஒரு மாதிரியாக இருக்கா, அதில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து பூ பூத்து இருக்குது. இது என்ன பூ, இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்கா அது வந்து கத்தாழை செடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து இது பூ பூத்து வந்துருந்துச்சு. நான் கூட நினச்சி தனியாக ஒரு சைடாக இது வேறு ஏதோ செடி போல் அப்படின்ட்டு கடைசியாக அந்த கத்தாழை செடியில் தான் இந்த பூவுமே வந்திருக்கு. இது இப்படி தான் வருமானு எனக்குமே தெரில. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஏன்னா மற்ற குரோட்டன்ஸ்லாம் பூ வந்து இது மாதிரி பெரிய ஸ்டெம் வந்து அதில் வந்து பூலாம் வரும் நான் பார்த்துருக்கேன். கத்தாழை செடியில் இப்போ தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் பெருசாக வந்து பூ வரதை பார்க்குறேன். இது இப்படி தான் வருமானே எனக்கு தெரியல. ஏன்னா இது புதுசாக அதிசயமாக இருந்தது. கற்றாழை செடியில் வந்து இந்த மாதிரி பூ வருது, அதை பார்த்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பாத் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். வரும்போது மாடி படியில் ஏறி வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் வெயில் பட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணாக இருக்குன்னு இருந்துச்சு. அதோட லிஃப்ட்டில் இறங்கி 2 பேரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் லஞ்ச் வேலைலாம் இருக்குது இல்லையா, நம்ம பாட்டுக்கு மேலே நின்றுட்டு இருந்தால் கீழே எல்லாம் செய்வாங்களோ அப்படின்ட்டு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்துச்சு. குளிச்சு எல்லாம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து குக்கிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் ஈவினிங் வந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோக்குறது இருக்கு இல்லையா, நானும் என் அம்மாவும் சேர்ந்து இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணான். ஸோ அழகாக இருந்துச்சு. அதை கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு பார்த்துட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நைட்டு பிள்ளைங்க கூட வந்து ரொம்ப நேரம் முழிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தது இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கே ஸ்கூல் இருக்குது அப்படின்ட்டு தூங்கிடுவோம். இப்போ லீவ் இல்லையா, பிள்ளைங்களுக்கும் லீவ் அங்கே. அதனால் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு லேட் ஆகிடும். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறதும் எப்படியும் ஒரு 8 மணி இல்லாட்டி 8:30 மணி அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி இப்படியே தான் ரொட்டீன் ஓடிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வாரமும். மதியம் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். நானும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாறை மீனும் சங்கரா மீனும் வந்துச்சு. சங்கரா மீனை வந்து பொரிச்சிக்கிட்டு பாறை மீனில் வந்து மலாய்க்கறி மாதிரி செஞ்சுருந்துச்சு. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டியில் வந்து இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி மலாய்க்கறி தேங்காய் பால்லாம் இது பண்ணி ஊற்றி மீன் பொரிச்சு போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதியம் அன்றைக்கி வந்து மெனு இது தான். வேறு தீச்சக்கறி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. பீன்ஸு அப்புறம் கேரட்லாம் போட்டு தீச்சக்கறி சைடிஷ்லாம் கொஞ்சம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நானாக வந்து அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் வேலையை போயிருந்தேன். ஹல்வா வரத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. அதுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹல்வா வந்துட்டு திரும்ப ஹல்வாலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி கிளம்பலாண்டாக்கா ஹல்வாவுக்கு அங்கே வேலை முடியலையா, அதனால் வந்ததுக்கப்புறம் தான் ரெடியாகி வந்தோம். எனக்கு இங்கே சென்னை வந்துட்டாக்கா இந்த அந்த ட்ராவல் பிடிக்கும். ஆட்டோவில் போனாலும் கேபில் போனாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம விளம்பரத்தில் பார்க்குற கடைகள் எல்லாமே இங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்க. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ஊர் இது வேறு, எங்கே சென்னை அப்படிங்கும்போது அது ஒரு தனி ஒரு இதாக தான் இருக்குது. சென்னை அப்படின்றாலே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ஆட்டோ, அப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் அம்மா எல்லாம் ஒரு ஆட்டோலேருந்து 2 ஆட்டோவுக்கு இது பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து யார் முன்னாடி போகிறா யார் பின்னாடி வரான்னு பிள்ளைங்க கூட எல்லாமே நாங்களும் இது பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் போகும்போது அவங்க எங்களை க்ராஸ் பண்ணி போவாங்க. ஸோ அவங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தோம். 2 ஆட்டோவும் இப்படி தான் முன்னாடி பின்னாடி போய்க்கிட்டு எல்லாம் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 5:30க்கு கிளம்பி அங்கே மாலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. லைட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இப்போ தான் ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டாக லேசாக இதாக இருக்கிற நேரத்தில் லைட் செட்டிங்ஸ்லாம் அங்கங்கே கடையில் பார்க்குறதுக்கு அதுவுமே அழகாக இருந்துச்சு.
ஸோ வந்து ரீச் ஆயாச்சு இங்கே மாலுக்கு. இங்கே பக்கத்தில் வந்து மால் வந்து பார்த்திங்கன்னா மெரினா மால் தான். ஸோ மெரினா மாலுக்கு வந்தாச்சு. இங்கேயுமே எல்லாமே நல்லா தான் நிறையா இருக்கும். ஸோ வந்த இடம் அப்படிங்கும்போது நம்மளுக்கும் வந்து புதுசாக போயிட்டு இது பண்ணாமல் தெரிஞ்ச இடத்துக்கு வந்துட்டு அதுவுமே இதாக இருக்கும் அப்படின்ட்டு. அம்மா வந்து ஃபீனிக்ஸ் மால் போகணுன்னு ஆசைப்பட்டா, பட் அது லாங்காக இருக்கும். ட்ராவல்லே டைம் வேஸ்ட்டாக போகும். மற்றபடி அதுக்கு டைமும் இது பண்ண முடியாதுங்கிறனால வேணாம், நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்ட்டு இங்கே மெரினா மாலுக்கு வந்தாச்சு. இப்போ பொங்கல் சமயம் இல்லையா, ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அது மாதிரி நிறைய இதெல்லாம் அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போன தடவை நாங்கள் வந்தப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பிள்ளைங்கள்லாம் அந்த டிரைவிங் இது பண்ணிகிட்டு இருக்காங்களே, குட்டி குட்டி அந்த இது மாதிரி யூனிகார்ன் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, வண்டி இது பண்ணிவிட்டு பிள்ளைங்க அந்த ட்ரக் மாதிரி யூனிகார்ன் ட்ரக் மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள். அதில் எல்லாமே அந்த ட்ராவல் இது பண்ணுறதுலாம் புதுசாக இருந்துச்சு இந்த தடவை. சரி, மாலுக்கு வெளியில் அந்த கூடாரம் மாதிரி அந்த இது மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த ஷாப்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக பொங்கலுக்காக போட்டிருக்காங்களா இல்லை பெர்மனெண்ட்டாக என்னன்னு நம்மளுக்கு தெரியல. பட் பொங்கல் சமயங்கிறதுனால நல்ல கூட்டம், செம்ம கூட்டமாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு இது சென்டராக நம்ம வந்து லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு செக்ஷன் போகிறப்போ அந்த சென்டராக அந்த பொங்கப்பானை டெக்கரேட் பண்ணுறது அது இதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ்லாம் இது பண்ணியிருந்தாங்க. பொங்கல் பானை, பொங்கல் கரும்புலாம் வச்சு பார்க்க அழகாக தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கேம்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து இது அது எப்படின்னாக்கா ட்ரோனில் வந்து கேமரா இது மாதிரி வச்சு அதில் வந்து வாலிபால் மாதிரி அதில் பால் இது பண்ணுறது, அப்புறம் மேரியோ இது மாதிரி ட்ரெயின் ட்ராக் எல்லாம் வச்சு எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் காஸ்ட் வந்து ரொம்ப டிக்கெட் ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சுற்றி உள்ளே வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த இதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணிச்சு. லிஃப்ட்டில் வந்து பெரியவங்களெல்லாம் லிஃப்ட்டில் இது பண்ணிவிட்டு நாங்கள் எஸ்கலேட்டரில் வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு இதாக வந்து பிரிஞ்சு இறங்கி சீக்கிரமாக போனோன்னே. ஏன்னா லிஃப்ட்டு வந்து ரொம்ப மோசம். ஏன்னா நிறைய பேர் கீழே வரதும் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதும் 5th ஃப்ளோர் போகிறதும்னு இப்படியே இருந்ததுனால இடமே இல்லை. ஸோ நாங்கள் எஸ்கலேட்டரில் நான், மச்சி, நிஹால் 3 பேரும் இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் சொன்னேன் இல்லையா, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இது டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம கூட்டம், திரும்பி எங்கே பார்த்தாலும் கூட்டம். லிஃப்ட்டில் வந்து அவங்க எல்லாம் 5th ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. நானாக வந்து அம்மாவை பிள்ளைங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு 5th ஃப்ளோர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் எஸ்கலேட்டரில் வந்துட்டு ஃபைனலாக 5th ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு உள்ளது தான். இங்கே என்னென்னா இந்த மாதிரி ஜம்பிங் இது, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு உள்ளது எல்லாமே. அது விளையாட போகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி காலில் வந்து ஒரு ஸ்டாக்கின்ஸ் ஒன்று இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த லெதர் மாதிரி இதாச்சு, பபுளாக ஸ்டாக்கின்ஸில் வந்து இது பண்ணி இருந்துச்சு. காலில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, க்ரீன் வித் ப்ளூ கலரில். இது அவங்க அங்கே கொடுத்துட்டு இதை விளையாடி முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா வந்ததே வந்து நிஹாலுக்காக தான். நிஹாலுக்கு இங்கே அந்த அளவுக்கு ஒரு இதே இல்லைன்னு வைங்களேன், என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு இதாக இல்லை. ஸோ நிஹாலுக்கு இது எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேயும் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் நடந்துச்சு. ஸோ அது எப்படியோ வந்து நிஹால் இது பண்ணி வந்துட்டான். அவனுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, பிள்ளைங்க எல்லாம் இவங்களுக்குமே சரி, நானா பிள்ளைங்களுக்குமே இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி இது மாதிரி விளையாடுறது இதெல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸுமே நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பிள்ளை புதுசாக போய் இது பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு. அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாமே செம்மையாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஜம்ப் பண்ணி போகிறது பார்க்கறதுக்கு என்னையுமே நானா நீ போறியான்னு கேட்டிருந்தா. இதெல்லாம் நம்மலாம் புர்காவை போட்டுட்டு போய் தக்கான்னு குதிச்சிக்கிட்டு இருந்தா அது தாங்குமா? ஸோ ஒன்லி வேடிக்கை, பிள்ளை விளையாடுறது மட்டும் வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எந்த விளையாடுறாங்க பார்த்தீங்களா, நானா பிள்ளைங்க எல்லாம் பால் வச்சு இது பண்ணிட்டு விளையாடுறாங்க. அங்கே வந்து வாலிபால் எதுவுமே பால் வந்து மேலே த்ரோ பண்ணி போட்டுட்டு அது பண்ணுறது எல்லா மாதிரியுமே இருந்துச்சு. அந்த இது மாதிரி பிளாக் கலரில் அந்த வால் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த 3 இதில் அதில் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி இது பண்ணி அது பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் அது போய் அது ஃபிட் ஆகிடும். நம்ம பாடி வந்து அந்த இதில் வந்து ஃபிட் ஆகிடும். அதுலேருந்து எந்திரிச்சு வரணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸோ 1/2 hour போல் பிள்ளைங்க எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் கிட்ட இருந்து இது பண்ணி பார்த்துட்டு நிஹால் பாதியிலே வெளியே வந்துட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் புதுசு இல்லையா, அதில் அவனுக்கு கொஞ்சம் முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கின்ஸை நம்மளே எடுத்துக்கணுமா, அதோட அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் ஒன்று கையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள விளையாடுற பிள்ளைங்களுக்கு எல்லாமே டக் அவுட் இதுதான் அங்கே நாங்கள் போய் விளையாடுற இடம். ஸோ அங்கே முடிச்சுட்டு இது 5th ஃப்ளோரில் இருக்குது மெரினா மாலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோருக்கு வந்தோம். டைம் ஜோன் இது இருக்கு இல்லையா, இங்கே தான் எப்போதும் பிள்ளைங்கள்லாம் வருவாங்களாம். நிஹால் அழைச்சிட்டு இங்கே வந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் ரொம்ப எதிர்பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தான். இதில் வந்து நானா பிள்ளைகளும் நிஹால் எல்லாருமே ட்ரை பண்ணாங்களோ, பட் இதில் ஒரு டாய்ஸ் கூட எடுக்க முடியல. குமிச்சு போட்டு எடுத்திருந்தா கூட நம்ம எடுக்க வரும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பிள்ளைங்க ஏதாவது ஒன்று எடுப்பாங்க, இல்லாட்டி நம்மளாவது ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு, வேஸ்ட் ரொம்ப இதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒன்று கூட வரல. ஏன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அடைச்சி திணிச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்று கூட
வரல. அவங்களுக்கு நம்ம டிக்கெட் இதுதான் வேஸ்ட்டாக போணுச்சே தவிர ஒரு டாய் கூட எடுக்க முடியல. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இது பண்ணியிருந்தாங்க. நீ ஒரு தடவை நான் ஒரு தடவைன்ட்டு. கடைசியாக எதுவுமே வரலையா, ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா இது ஒன்று கூட எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஏதோ ஒரு தடவை ஆசைக்கு ஒரு தடவை இது பண்ணிக்கிட்டாச்சின்னு சொல்லிட்டு மற்ற கேம்ஸ்லாம் பார்க்க போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து இந்த ரைடு இது பண்ணாங்க. இந்த கேம் வந்து 2 பேருக்குமே தான் இருந்துச்சு. இவன் வந்து சின்னவன் பார்த்திங்கனாக்கா இதில் பெருசாக இருக்கு இல்லையா, ஏறி உட்கார முடியாதுல, அவருக்கு தனியாக ஒரு குட்டியாக இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்று இருந்துச்சு. அதில் அவர் உட்காந்துருந்தார். இவங்க 2 பேரும் கேமில் வந்து சேம் 4th பிளேஸ்க்கு வந்தானுங்க. 2 பேருமே சேர்ந்து 4th பிளேஸ்க்கு வந்துச்சுங்க. ஸோ நீ வந்ததே நிஹாலுக்காகத்தான் இல்லையா, ஸோ அதனால் மற்ற இதெல்லாம் ஷாப்பிங்லாம் எதுவுமே இது பண்ணல. பிள்ளைங்களுக்கு கேம்ஸு விளாடுறது அவனுக்காகத்தான் மெயினாக இது பண்ணதுனால நேராக இங்கேயே வந்து டைம் ஃபுல்லாக இங்கேயே தான் அது ஆகுனுச்சு. ஸோ அவனுமே அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே கேட்டு மாமாக்காரர்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே விளையாடிட்டு இருந்தான். ஸோ பிள்ளைங்களை விட நம்மளுக்கு என்ன அது சொல்லுங்கள், கீழே வந்து ஸ்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அங்கே வந்து A to Z எல்லாமே இருக்கும். கிளாத்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ், பிள்ளைங்களுக்குள்ளது, ஹோம் அப்ளையன்ஸ், கிச்சன் அக்சசரிஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். A to Z அங்கே தான் எல்லாமே இருக்கும். நிஹாலுக்கு போனால் அங்கே தான் ட்ராக் பேண்ட், டிஷர்ட் அது இதுன்ட்டு நான் குர்த்தி எல்லாமே பார்ப்பேன். பட் இந்த தடவை பிள்ளைங்கள்ன்ற இது தான் முன்னாடின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். ஏன்னா வந்ததே லேட் இல்லையா, அங்கே கீழே வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோன்னாக்கா வெளியே வரதே ரொம்ப லேட் ஆகும். அதனால பிள்ளைங்க ஏமாந்த மாதிரி போயிடுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த தடவை பிளான் போட்டு முன்னாடி வந்தாச்சு. பிள்ளைங்களுக்காகவே முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு கேமும் அவங்களுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு செம்ம தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த தடவை தான் இதெல்லாம் நான் ரொம்ப இவ்வளோ இதாக பார்க்குறேன். நான் சொன்னேன் இல்லையா, இவருக்கு தனியாக சின்ன ஒரு இது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வந்துட்டார். இவர் வந்து இந்த இதில் விளையாடிட்டு பிள்ளை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்திருந்தான். அவருக்கு ஜாலியாக தாங்க நான் ஃபஸ்ட் ப்ளேஸ்ன்ட்டு. நான் நிஹால் ரொம்ப போட்டு பிள்ளைங்களை கலாய்ச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். 2 எல்லாம் 3 சேர்ந்து விளையாடிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் வந்து இந்த இது பால் த்ரோ பண்ணுறதுமே நிறைய வந்து வெயிட்டிங்லேயே இருந்துச்சு. சரி நிஹால் ஏதாவது ஒன்றாவது அந்த பேஸ்கெட்டில் போடுவான்னு பார்த்தா அவனுக்கு ஃபஸ்ட்டு இல்லையா, ஸோ ஒன்று அவனுமே ட்ரை பண்ணான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு தடவை பால் த்ரோ பண்ணும்போது ஒன்றாவது அதில் விழுந்துருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி நம்ம வீடியோக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அவன் அந்த பேஸ்கெட்டை விட்டுட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இது பண்ணி போட்டான். அப்படி இல்லைன்னா மேலே சென்டராக தூக்கி போட்டு அந்த ரிங்கில் அடித்து வெளியே வந்துடுது. ஏதோ ஒரு ஆசைக்கு எல்லாமே இது பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஒரு பொறுமையாக கவனமாக அதில் பால் வருது இல்லையா, டக்குன்னு பால் வருது, அந்த டைமுக்குள்ளே எடுத்து இது பண்ணணுங்கிறதுக்காக வேகமாக த்ரோ பண்ணிகிட்டு இருந்தான். அதனாலே என்னமோ தெரியல, சரி ஒன்று கூட அவனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ண முடியல. அண்ட் ஃபைனலாக இன்னொரு பால் லாஸ்ட்டாக ஒன்று போட்டுட்டு வரேன், நான் அதுலேயும் போடலை. சரி பரவாயில்ல, அவர் ஆசைக்கு ஏதோ கேம் வந்து புதுசாக இது பண்ணார். ஆனால் கிட்ஸுக்குள்ள எதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றுறது வர்றது, அப்புறம் இந்த ஜக்கும் கப்பன்ஸ் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னும் 2-3 இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே கவர் பண்ணல. பட் இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நிறைய பிள்ளைங்க எல்லாமே இது பண்ணிட்டு, குட்டீஸ்லாம் நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே ஃபேமிலியாக நிறைய வந்திருக்காங்களே, எல்லாம் கிட்டன அப்படியே வந்து நம்மள்ட்டையும் பேசிட்டு, ஏன்னா நம்மளும் ஹிஜாப் பாபா எல்லாம் போட்டுக்கோம், அவங்க ஃபேமிலி ஆளுங்க நினச்சிட்டு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்துச்சிங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம். அண்ட் அடுத்த கேம் நிஹாலுக்கு இந்த வெயிட் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணல. அந்த 4th பிளேஸ்க்கு மேலே தாண்டவே இல்லை. ஸோ 2 தடவை ட்ரை பண்ணான். ஸோ அதுவுமே புதுசாக தான் இருந்துச்சு. எல்லாமே புதுசாக நம்ம பார்க்கும்போது ஆர்வத்தில் செய்வோம். பட் அந்த சமயம் இதாகாது இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து விஆர் அந்த கேம் இது பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3D கேம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹாலோவின் போகணுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொன்னிச்சோம். சரி நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களோ சரி, நானும் இதில் கம்பெனிக்கு சேர்ந்துக்கிறேன்ட்டு எனக்குமே ஆசையாக இருந்தது. ஹாலோவின் இது தான் போட்டிருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் அப்படியே இது எல்லாமே கிட்டன இருந்த மாதிரி. இதுவுமே எனக்குமே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களா நானும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இதாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது கூடவே நம்ம அந்த ஷூட் பண்ணணும் எல்லாமே இருக்கும். அந்த கிட்டன ஜாம்பிஸ் எல்லாம் கிட்டன வர மாதிரி எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ 2026 நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. நிஹாலுக்கு பசி தாங்கல. மதியம் பார்த்திங்கன்னா நிஹால் மீனுங்கிறதுனால லன்ச் வந்து சாப்பிடவே இல்லை இந்த பிள்ளை. அதனால் விளையாடினதுக்கு ரொம்ப டயர்டாயிட்டான். அதோட பக்கத்தில் இங்கே நடந்து போயிட்டு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலான்னு போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கும்போதே உமாக்கெலாம் நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் யூடியூப் இருந்துச்சு, அங்கே போகலான்ட்டு. பட் உமாவே அகலையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம். பிள்ளைங்க நானும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஹலோலுக்கெல்லாம் முடியலன்னு சொல்லி ஆட்டோவில் கூட்டிகிட்டு நான் கூட வந்துட்டேன். நாங்கள் போய் முன்னாடி இறங்கிட்டோம். அங்கே பக்கத்தில் A2B இருந்துச்சு, அங்கேயே போகலான்ட்டு. அங்கே என்னன்னாக்கா கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டாங்க.
ஏன்னா டேபிள்ஸ் எல்லாமே வந்து புக்கிங் கொஞ்சம் கூட ஃப்ரீ இல்லை. ஒவ்வொருத்தவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம நேம் கொடுத்துட்டாக்கா நம்மளை வந்து கால் பண்ணுவாங்க. எந்த இது வேகன்சி இதாக இருக்கோ நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம போய் அங்கே செட்டில் ஆகிக்க வேண்டியதான். எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேருக்கு டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நேம் கொடுத்து புக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் வெயிட்டிங் இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுமே கூப்பிட்டதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்கே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ரொம்ப க்ரௌடு, ரொம்ப சுத்தமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனாக்கா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான இது கல்யாணக்கார இது சத்தம் இருக்குல்லையா, அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே சப்பாத்தி தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சப்பாத்தி வந்துச்சு, அதுக்கு ஆனியன் ரைத்தா ப்ளஸ் குருமா வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து சப்பாத்தி அண்ட் வந்து தோசை இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாம் சப்பாத்தி ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு பொடி தோசை ஆர்டர் கொடுத்துருந்தேன். சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் பொடி இட்லி, பொடி தோசை எல்லாம் இது பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆள் கொஞ்சமாக எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு கப்பு சூடாக காஃபி. அதோட இந்த வீடியோ இதோட முடியுது. அன்றைக்கான டேவுமே இப்படி தான் கம்ப்ளீட் ஆகுனுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் இதோட ஏதாவது நான் இன்ஷால்லா அடுத்து எங்கே போனோம் வந்தோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் அப்படி தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்து இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.